பொதுவாவே எனக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பூனை இருக்குல்ல, பூனை மியாவ். அதுகிட்ட எலி வசமா சிக்கிக்குச்சுன்னா அத உடனே கொல்லாது. அத அங்க இங்கன்னு அலைய விட்டு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போற வரைக்கும் டார்ச்சர் பண்ணி கொல்லும். நானும் அந்த மாதிரிதான். இப்போ நீ என் கையில சிக்கிருக்கிற எலி. உன்னை வச்சு நான் விளையாடலான்னு முடிவு பண்ணிட்டேன். போ, இங்க இருந்து ஓடிப்போ. ஏரிக்கரையில போய் பாரு. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் அங்க கிடைக்கும். ஏரிக்கரையிலையா? ஏரிக்கரையிலையா? என்ன சொல்ற? ஏய், என்னம்மா எல்லாமே போன்லயே கேப்பியா? நீ போய் பார்த்தாதானே உனக்கு அங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியும். அது மட்டும் இல்லம்மா, எல்லா விஷயத்தையும் கேட்டே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. இங்க பாரு வெண்ணிலா, சில நேரத்துல அனுபவிச்சும் பார்க்கணும். அதுவும் முடியாதுன்னா உனக்குதான் அம்மனோட அருள் பரிபூர்ணமா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்களே. உன் ஞான கண்ணால பாரு, சரியா? போய் பாருன்னா அங்க போய் பார்க்காம இங்க இருந்துகிட்டே என்ன ஏதுன்னு கேப்பியா? கிளம்பு, வைக்கிற. ஹலோ, என்னாச்சு வெண்ணிலா? எல்லாரும் கேக்குறோம்ல, சொல்லுங்க. போன்ல யாருமா? அந்த ஸ்வேதா தான் போன் பண்ணா. ஸ்வேதா? நான் என்ன விஷயம்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தோம். அவ என்ன ஏரிக்கரையில போய் பார்க்க சொல்றா. சரி, அதுக்கு எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? வா, ஏரிக்கரைக்கு போய் பாப்போம். கல்யாணி, நீங்க இங்க இருந்து குழந்தைய பாத்துக்கங்க. சிம்ரன், நீங்க கூட வேறு போலாம். நீ நான் போய் வண்டி எடுத்து வந்துடுறேன், நீங்க வாங்க. பத்திரமா இருக்கும். சரிண்ணா. இது நம்ம முத்தரசன் அண்ணா. அண்ணா, நம்ம முத்தரசன் அண்ணா. அண்ணா, இல்லண்ணா, நம்ம முத்தரசன் தானே. அவர் காணாம போன அன்னைக்கு இந்த ட்ரெஸ் தானே போட்டிருந்தாரு. சரி, அழாதீங்க. ஐயோ, முத்தரசன், முத்தரசன். பொறுமையா இருக்கு. இப்படி பண்ணிட்டானே. தம்பி, முகத்தை எல்லாம் பாக்காதப்பா. நான் எதுக்கு சொல்றேன்னா, அடையாளம் தெரியாத அளவுக்கு முகம் செதஞ்சு போய் கிடக்கு. எங்களாலேயே பார்க்க முடியலப்பா. தயவு செஞ்சு வேணாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணி, நம்ம அண்ணனை இப்படி பண்ணிட்டாங்க பாருங்க அண்ணி. ஐயோ முத்தண்ணா, அண்ணா. ஐயோ ஐயோ முத்தரசண்ணா, நம்ம யாருக்குமே எந்த
துரோகம் பண்ணல அண்ணி. அண்ணனை போய் இப்படி பண்ணிட்டாங்களே அண்ணி. ஐயோ அழாதீங்க. கார்த்திக் முதல்ல அழுவுறத நிறுத்து. இல்ல அண்ணி, என்னால தாங்கவே முடியல அண்ணி. பொறுமையா இருங்க. அமைதியா இரு. அண்ணி அண்ணே அண்ணி, இத நீங்க எப்படி தாங்க போறீங்களா தெரியல அண்ணி. அண்ணே அண்ணி, என்ன நடந்துடுச்சுன்னு இப்படி அழுவுற? என்ன நடந்துடுச்சு? இது நிச்சயமா என் முத்து மாமா கிடையாது. இது வேற யாரோ. வெண்ணிலா என்ன சொல்ற? இது உன் முத்து மாமா இல்லையா? அப்போ இந்த Dress இந்த துணியை போட்டா முத்து மாமா ஆயிடுவாங்களா? ஏன் முத்து மாமாவை எனக்கு தெரியாதா? நான் ஏமாறணும் துடிக்கணுங்கிறதுக்காகவே முத்து மாமா போட்டிருந்த Dress போட்டு என்னை ஏமாத்துறாங்க. அப்போ இந்த விஷயத்தை வேணும்னே பண்ணியிருந்தா நிச்சயம் வெண்ணிலாவையும் நம்ம எல்லாரையும் திசை திருப்பதான் இதை பண்ணியிருக்கணும். அவளோட உண்மையான நோக்கம் என்ன? இதனால அவளுக்கு என்ன பலன்? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிருக்கா? ஒருவேளை அவதான் யாரையாவது அண்ணன் மாதிரி இங்க கொண்டு வந்து போட்டிருக்கணும். எதுக்கு நம்ம போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றதா நல்லது. ஆமாங்க, கார்த்திக் சொல்றது சரிதான். முதல்ல நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். என் முத்து மாமாவை கொண்டுட்டதா என்கிட்டயே பூச்சாண்டி காட்டுற அளவுக்கு வந்துட்டல்ல. எனக்கு உயிர் வலி காட்டுறியா ஸ்வேதா? இதாண்டி உனக்கு கடைசி நாள். இன்னியோட உன் கதையை முடிக்கிறேன். இதோட உன் எல்லா ஆட்டமும் முடிஞ்சது. வெண்ணிலா, வெண்ணிலா, வெண்ணிலா வெண்ணிலா. வாங்கண்ணா. அண்ணி, ஐயோ தங்கச்சி, அண்ணி. புள்ள பூச்சியா இருந்தவ கையில அருவாள் வந்துருச்சா? என்ன வெண்ணிலா, போன்ல விஷயத்த உன்கிட்ட சொன்னதும் ஐயோ வேகமா ஓடி வந்த. கடைசியா ஒரு தடவை உன் புருஷன் முகத்தை பாத்தியா இல்லையா? பாக்கல.
பாக்கலடி. இப்போ இந்த நொடி என் கண்ணு முன்னால உன் பொணத்தை பார்க்க போறேன். அமைதியா பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்த என்ன கூட நீ அருவால தூக்குற அளவுக்கு ஆளாக்கிட்டல. இனிமேல உன்னை விட்டு வைக்க மாட்டேன். இப்பவே உன்னை கொண்டாதான் என் ஆத்திரம் தீரும். விட மாட்டேன்டி உன்னை. அண்ணி வெண்ணிலா நில்லமா அண்ணி. விடுங்க. என்ன விடுங்க. இவெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. எனக்கு இவள வெட்டியே ஆகணும். இன்ஸ்பெக்டர், நல்ல வேளை நீங்க கரெக்ட் டைம்க்கு வந்தீங்க. ஒரு செகண்ட் நீங்க லேட்டா வந்திருந்தீங்க, இவ என்ன வெட்டிருப்பா. என்ன உயிரோடவே பாத்துக்க முடியாது. ஏன் இன்ஸ்பெக்டர் சார், வீட்ல கலாட்டா பண்றான்னு சொல்லி எனக்கு பாதுகாப்பு கொடுக்க சொன்னா, இவ பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு நீங்க இவளுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கல்ல, இப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்க. இதுக்கு மேல நீங்க இவளை விட்டு வச்சா அது என் உயிருக்கே பாதுகாப்பு இல்ல. ப்ளீஸ் உடனே நீங்க இவளை அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன விடுங்க. இவளை விட்டா இன்னும் என்ன மாதிரி இருக்கிற எத்தனையோ பேரோட வாழ்க்கையை சீரழிச்சிருவா. சார் ஸ்வேதா போய் சொல்றா சார், அவளை நம்பாதீங்க சார். ஆமா சார். சார் சொன்னா கேளுங்க சார், வெண்ணிலா மேல எந்த தப்பு இல்ல சார், எல்லாம் இவ பண்ணது சார். ஆமா சார். சார் உங்ககிட்ட நான் பேச தயாரா இல்ல. சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. இங்க என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். நானே என் கண்ணால பாத்துட்டேன். இதுக்கு மேல நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. ப்ளீஸ் என்ன என் டியூட்டியை பார்க்க விடுங்க. இல்லைன்னா உங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு மேடம். இவங்களை ஜீப்ல ஏத்துமா போமா. சார் கூட்டிட்டு போங்க. சார் 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 சொன்னா சொல்றது கேளுங்க கேளுங்க சார். சார். சார் 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 எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. சார் அண்ணி. ஏய் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. உன்னை சாவடிக்காம விட மாட்டேன். வாங்க. அண்ணா வெட்டி வரலடா. வாங்க வாங்க இப்படி வாங்க. விடுங்கண்ணே. சொன்னா கேளுங்க. விடுங்க சார், நீ அடங்கவே மாட்டியாடி. விடுங்க. மாட்டேன், அடங்க மாட்டேன். மத்தவங்கள ஆட்டி வச்சு பழகினவனா எல்லாரையுமே அடக்கிதான் பழக்கும். நான் அடங்கினதா சரித்திரமே இல்லை. பொறுமையா இருங்க. இருங்க, இவங்களை கூட்டிட்டு போய் செல்ல வைங்க. அட்டெம்ப்ட் டு மர்டர்னு இவங்க மேல எஃப்ஐஆர் போடுங்க. சரிங்க சார். கூட்டிட்டு போங்க. சார் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க சார். அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க புருஷன் இறந்துட்டாருன்னு போய் சொன்னா எந்த பொண்ணா இருந்தாலும் கோவம் வரும் இல்லையா?
சரி, நீங்க இவ்ளோ பேசுறீங்களே, அந்த ஏரிக்கரையில ஒரு பாடி இருந்தது. அது யாரோட பாடின்னு விசாரிச்சீங்களா? இங்க பாருங்கம்மா, எப்ப என்ன வேலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். யாரு என்ன வேலை செய்யணும்னு நீங்க ஒண்ணு எங்களுக்கு உத்தரவு போட வேணாம். புரியுது சார். நீங்க யாரு உத்தரவுக்கு வேலை செய்றீங்கன்னு அவங்களுக்காக தானே வேலை பாக்குறீங்க. இத பாருமா, தேவையில்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நியாயம் அநியாயம் எல்லாம் நீங்க எதுக்கு பேசுறீங்க? நாங்க கவர்மெண்ட் சர்வெண்ட். சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. ஓ, அதிகாரம் இல்லல்ல? இங்க வர ஒவ்வொரு பப்ளிக்குமே அதிகாரம் இருக்கு. எனக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். என்னோட அதிகாரம் என்னங்கறத அப்புறமா காமிக்கிறேன். எஃப்ஐஆர் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். என்னங்க சார்? கொடுங்க சார். வரவன் போறவன் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான். பெரிய இது நினைப்பு யாருன்னு காட்டு. என்ன பண்றது சத்தி? அந்த இன்ஸ்பெக்டர் இப்படி பேசுறாரு. அவர் பேசட்டும் மாமா, நாம என்ன செய்யணுமோ அது செய்வோம். சொல்லுமா ராசாத்தி. சார், ஒரு பிரச்சனை சார். நீங்க கொஞ்சம் உதவி செஞ்சா நல்லா இருக்கும். நீ சொல்லுமா, என்ன விஷயம்? சார், அது வேற ஒண்ணும் இல்ல. இங்க படூர் கிராமத்துல முத்தரசன் வெண்ணிலான்னு 2 பேர் இருக்காங்க சார். ஏன் இவ்வளவு அநாகரிகமா நடந்துக்கிறாங்க அவங்க? நான் உடனே அசிஸ்டன்ட் கமிஷனரை அங்க வர வைக்கிறேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி. சரிம்மா, ஓகே. என்ன சொன்னாரு? கலெக்டர் சார் அசிஸ்டன்ட் கமிஷனரை இங்க வர வைக்கிறதா சொல்லிருக்காரு. அப்படியா? சரி, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். வாங்க. சரி தம்பி, வெண்ணிலாக்கு ஏதாவது பிரச்சனையா? உள்ள அழைச்சிட்டு போனாங்க. ஆமாண்ணா, வெண்ணிலாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவளை வெளியில் விடாமல் அவங்க போகக்கூடாது. ஆமாமா, வெண்ணிலாவை விடுதலை செய். என்ன கலாட்டாங்க சார்? இங்க யாரும் கலாட்டா பண்ணல, நியாயத்தை தான் பேசிட்டு இருக்கோம். வெண்ணிலா எந்த தப்பும் பண்ணல. அவளை வெளியில் விட்டுருங்க, நாங்கள் கூட்டிட்டு போயிட்டே இருக்கோம். என்ன பேசுறோம், யாருக்கிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஒரு கொலை குற்றவாளியா நீங்க நினைச்ச நேரம்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. யாரு வந்தாலும் சரி, ஏன் அந்த கடவுளே நேரம் வந்தாலும் கூட்டிட்டு போக முடியாது. சார், நான் தான் சொல்றேன், அவ எந்த தப்பும் பண்ணலன்னு. சொல்றேன்ல, இப்ப மட்டும் எல்லாரும் கலைஞ்சு போகல, தடியடி நடத்த வேண்டியது இருக்கும். எங்க அண்ணி எங்க இருந்து கூட்டு போகாம போக மாட்டோம். கத்துங்க, நல்லா கத்துங்க. நீங்களே தொண்டை வத்துற அளவுக்கு கத்திட்டு மறுபடியும் நான் சொல்றேன், எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் கத்துங்க. தண்ணி குடி. சரிங்க, இந்தாங்க மேடம். என்ன மாமா, எதுக்காக இந்த வீர விளையாட்டெல்லாம்? இங்க இருந்து என் ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போயிடலான்னு பாத்தீங்களோ? அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரிஞ்சிருக்குமே. புரிஞ்சுதா? நானே ஏற்கனவே பயங்கர கொலவெறியில இருக்கேன். அது தெரியாம இங்கிருந்து தப்பிச்சு போயிடலான்னு தப்பு கணக்கு போட்டுட்டீங்களே. இப்ப என்ன ஆச்சு
என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. இங்க இன் மட்டும்தான், அவுட் கிடையாது. அவுட்னா ஒரேடியா அவுட் ஆனா வேணா போலாம். புரிஞ்சுதா? ஏன் இப்படி பேய் பிடிச்ச மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? என்ன மாத்தினதே நீங்க தானே. நான் இந்த அளவுக்கு ஆனதுக்கான காரணமே உங்களோட பிஹேவியர் மட்டும்தான். ஏற்கனவே வெண்ணிலா கிட்ட நான் உங்களை விட்டு கொடுத்துட்டேன். இன்னொரு தடவை அதே மாதிரி விட்டு கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. எப்ப பார்த்தாலும் மாமா மாமா மாமான்னு அவளை விட நான் தானே உயிரை விட்டேன். ஆனா கடைசியில என்ன பண்ணீங்க நீங்க? என்ன அசிங்கப்படுத்தி இந்த விஷயத்துல தோக்கடிச்சு என்ன அந்த வீட்ல மூலையில நிக்க வச்சது மட்டும் தான் மிச்சம். அத்தனை அன்பா இருந்தனா இப்போ கடைசியில உங்க மேல கார் ஏத்தி அடிக்கிற அளவுக்கு மாறி இருக்கேன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க மாமா. அக்சிலரேட்டரை வேகமா தான் அழுத்துன. ஆனா கடைசி நேரத்துல எங்கேயோ உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து என்ன மாத்திடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகமா அதை நான் அழுத்திருந்தனா இந்நேரம் கடவுள் கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணிருப்பீங்க. சரி, நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சு பண்ண காரியத்தால இப்ப இங்க அடிபட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பாவம், உங்க பொண்டாட்டி போலீஸ் கஸ்டடியில இருக்கா. என்ன? வெண்ணிலா போலீஸ் கஸ்டடியில இருக்காளா? ஐயோ வா, இவ்ளோ நேரம் நான் எவ்வளவு பேசினேன், அதுக்கு ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. ஆனா இப்போ உங்க பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்னு சொன்ன உடனே அப்படியே பதறீங்களே. அப்பா ஏய், பொய் சொல்லாத. வேண்டாம். நான் ஏன் மாமா பொய் சொல்லணும்? உங்களை கார்ல அடிச்சு தூக்குன விஷயத்த எனக்கு சாதகமா நான் மாத்திக்கிட்டேன். அத வச்சு வெண்ணிலாவை பயப்படுத்தி எனக்கு எதிரா அருவால தூக்க வச்சேன். அருவால தூக்கி என்ன வெட்ட வர வச்ச அதே நேரத்துல போலீஸ்க்கு தகவல் கொடுத்தேன். அந்த கண்கொள்ளா காட்சிய நான் உங்களை பார்க்க வச்சேன் மாமா. அதுக்கப்புறமா நான் எதுவுமே பண்ணல. கொலை முயற்சின்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உங்க பொண்டாட்டிய தூக்கி பாவம் லாக்அப்ல வச்சுட்டாங்க. எப்படி? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி எதுவுமே பண்ண பிடிக்காது. சில கணக்குகள் நான் போடுவேன், அதை நான் செயல்படுத்துவேன், அவ்வளவுதான். இப்போ அதோட விளைவாதான் லாக்அப்ல உங்க பொண்டாட்டி கணக்கு போட்டுட்டு இருக்கா. கம்பிய கொன்னே போட்டுறா. ஒழுங்கு முடியாது, எங்கேயாவது போய் தோல. நான் எங்க மாமா போறது? நான் ஜெயிச்சு உங்க முன்னாடி நிக்கணுங்கிற வைராக்கியத்தோட தான் இருக்கேன். அதனால நீங்க அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. முதல்ல பிளான் பண்ணி உங்களை உங்க பொண்டாட்டி கிட்ட இருந்து பிரிச்ச. இப்போ வெண்ணிலாவ குழந்தைங்க கிட்ட இருந்து பிரிச்சிருக்கேன். பாவம், இனிமே அந்த தாயில்லா குழந்தைங்க என்ன ஆகும்? திசைக்கு ஒன்னா 4 திசைக்கு பிரிஞ்சு போகும். அதனால உங்க குடும்பமே பாவம் சின்ன பின்னம் ஆயிடும் போல இருக்கே. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இத்தனை மயக்கம், கை கட்டப்பட்டு காரை வச்சு மோதி கூட உங்க ஆவேசம் கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்குதே. மாமா, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கிறதே இந்த கோவம்தான். உண்மையிலேயே நீங்க பாராட்டப்பட வேண்டிய ஆள்தான். உங்க குடும்பத்தை சின்ன பின்னமாக்குறேன்னு சொன்னல, அத கூடிய சீக்கிரமே நடத்தி காட்டுறேன். புரிஞ்சுதா?
உன் கோலவரி தீரணும்னா என்ன கொன்னது. என் குழந்தைங்களையும் வெண்ணிலா ஒன்றும் பண்ணாத. நீங்க சொன்னா நான் கேட்டுருவேனோ? ஸ்வேதா அவ நினைச்சத மட்டும்தான் செய்வா. புரிஞ்சுதா? இது பாருங்க, ஏற்கனவே பண்ண மாதிரி மறுபடியும் தப்பு நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். என் மாமாவை காரை விட்டு அடிக்கிறதுக்கு பதிலா உங்களை அடிச்சு தூக்கிடுவேன். ஒழுங்கு மரியாதையா இவரை பாத்துக்கிற வழிய பாருங்க. புரிஞ்சுதா? சரிங்க மேடம். அக்கா, நீ குழந்தைங்க பாத்துக்க. இப்ப வரேன். ஏய், உனக்குலாம் அறிவே இல்லையா? ஸ்பீடா வந்துட்டு இருக்கிற கார் முன்னாடி குறுக்க வந்து நிக்கிற. வந்த வேகத்துல அடிச்சு தூக்கிருந்தேன்னு வெய்ய, அப்புறம் வந்திருந்த கூட்டமே உனக்கு இறுதி அஞ்சலி செலுத்திருக்க வேண்டியதா இருந்திருக்கும். என்ன ஆயிருக்கும்? ஏற்கனவே கணக்கு வழக்கு இல்லாம நீ அக்கிரமம் பண்ணிருக்க. அந்த பாவ கணக்குல இதுவும் சேர்ந்து ஜெயில கம்பி என்ன வேண்டியதா இருக்கும். அவ்வளவுதானே? நீ சொல்ற மாதிரி எல்லாம் கணக்கு பண்ற அளவுக்கெல்லாம் நான் அக்கிரமம் செஞ்சிருக்க மாட்டேன். வேணா நான் செஞ்சது எல்லாத்தையும் வச்சு ஒரு புக்க போடலாம், அவ்வளவுதான். எவ்ளோ தைரியம் இருந்தா தான் செஞ்ச அக்கிரமம் எல்லாத்தையும் ஒரு புக்கு போடுற அளவு இருக்கும்னு ஆணவத்துல கொக்கரிக்கிறல்ல? அந்த ஆண்டவன் ஒருத்தவன் நீ செய்யற பாவம் அத்தனையும் பார்த்துட்டு தான் இருக்கான். நிச்சயம் கூடிய சீக்கிரமே இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிப்ப. ஏய், கொஞ்சம் வாய மூடு. நீ சொல்ற ஆண்டவன் தான் இந்த சொத்தை முழுசையும் என்கிட்ட அனுபவி ஸ்வேதா, அனுபவின்னு கொடுத்திருக்கான். எனக்கு இதுவே போதும். எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இன்னும் நான் ஏதாச்சும் அனுபவிக்க வேண்டியது இருக்கா என்ன? உனக்கு எதிரா வெண்ணிலா அறவழியில போராடணும் தான் நினைச்சா. அப்படிப்பட்டவள கையில அருவா எடுக்கிற அளவுக்கு வச்சுட்டல்ல. ஆனா சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இளநீ சீவர மாதிரி உன் கழுத்தை சீவி இருப்பா. அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே உனக்கு எதிரா அருவா தூக்குற நாள் வரதான் போகுது. மனசார சொல்றேன், நாங்கெல்லாம் ஒருத்தருக்கு கூட கெடுதல் நினைக்காதவங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. என்ன? நான் நாசமா போயிடுவேனா? நீ சாபம் விட்டெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த வெண்ணிலா அம்மனுடைய வாரிசு, அம்மனோட பொண்ணுன்னு இந்த ஊரே அவளோட பக்தியை கொண்டாடுதுல. அவ சாபம் விட்டு எனக்கு ஏதாவது நடந்துச்சா என்ன? பாரு, நல்லதானே இருக்க. இப்ப நீ சாபம் விடுறதால எனக்கு ஏதாவது நடந்துருமா என்ன? உங்க எல்லாருடைய நினைப்பும் என்ன? தலையெழுத்துங்கிறது நம்மள படைச்ச ஆண்டவன் எழுதுறதுன்னு. ஆனா அது உண்மை இல்ல. உண்மை என்னன்னா, உங்க எல்லாரோட தலைவிதியையும் மாத்திர புத்தி கூர்மை வலிமையும் என்கிட்ட இருக்கு. நான் நினைச்சா அந்த ஆண்டவன் தலையெழுத்தையே மாத்தி எழுதுவேன். அப்புறம் நீ சொன்னீங்க என்னமோ வெண்ணிலா அருவால தூக்குனா எனக்கு எதிரா வீசுனான்னு. அத அவளா செய்யல, அவளை செய்ய வச்சது சாட்சாத் நானேதான். அவளோட வாழ்க்கை இனிமே ஜெயில் கம்பிக்கு பின்னாலதானு தலையெழுத்த மாத்தி டிசைன் பண்ணதும் நான் தான். அவ ஏதோ என்ன அழிக்கிறதுக்கு அம்மன் ரூபம் எடுத்து அருவால தூக்கி இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? அதுதான் இல்ல. அவளை அந்த நிலைமைக்கு ஆளாக்கி அருவால தூக்க வச்சதும் நான் தான். நீ எல்லாம் ஒரு பொண்ணா? என்ன? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ,
ஆனா என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் பக்காவா சாட்சிங்களோட பண்ணிருக்கேன். ஒரு அனாதை பொண்ணுத்துக்கு முத்தரச மாமாவோட சட்டைய போட்டு விட்டு ஏரிக்கரையில போட்டு விட்டதும் நான் தான். அதுக்கு பக்கத்துல விறகு கட்டு மேல ஒரு அருவாளை போட்டு வச்சதும் நான் தான். இந்த ஆத்திரக்காரிக்கு புத்தி மட்டும்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? பாவம், அதுதான் உங்க வெண்ணிலா நிரூபிச்சிட்டா. நான் எப்படி நினைச்சனோ அதே மாதிரிதான் அவளும் பண்ணா. நானும் அவளுக்கு பயந்து ஓடுற மாதிரி நடிச்சேன். சரியான நேரத்துக்கு போலீஸ் அந்த இடத்துக்கு வர வச்சு வெண்ணிலாவை அரெஸ்ட் பண்ணவும் வச்ச. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஊர்க்காரங்க எனக்கு ஆதரவா சாட்சி சொல்ல வர மாட்டாங்கன்னு. ஒருவேளை அப்படியே சொல்ல முன் வந்தாலும் ஏற்கனவே ஒருத்த பாம்ப பார்த்து பயந்து சொதப்பனானே, அப்படியும் ஆயிடலாம். அதனாலதான் போலீஸ் இன்ஸ்பெக்டரையே இந்த விஷயத்துக்கு ஐ விட்னஸா வர வச்ச. எப்படி என்னோட ஆட்டம்? எங்க காய நகர்த்தி எப்படி அடிச்சன்னு பார்த்தல. அதாண்டி இந்த ஸ்வேதா. போத நிறுத்து. இதுக்கு மேல நீ எதையும் சொல்லி வெந்த புல்லுல வேலை பாய்ச்சாத, எங்களை காயப்படுத்தாத. இரு 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 ரிலாக்ஸ். இன்னும் நான் முழுசா சொல்லி முடிக்கல. வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் அவளுடைய சாப்டர் க்ளோஸ். பாவம், முத்தரச மாமா ஒரு பக்கம், அவ ஒரு பக்கம், குழந்தைங்க ஒரு பக்கம்னு அல்லோலப்பட்டு அலறி துடிக்க போறாங்க. ஓய், இதோட நிறுத்திக்க மாட்டேன். எதிர்காலத்துல உங்க கையில இருக்கே இந்த குழந்தைங்க, அதையும் ஒண்ணு சேர விடாம பிரிப்பேன். ஏய், என்ன சபதம் போடுறியா? உன்னாலதான் எதுவும் செய்ய முடியும்னு இருமாப்புல கொக்கரிக்கிறல்ல. உனக்கு நாங்க எல்லாரும் வணங்குற அந்த ஆத்தா சரியான கூலிய நிச்சயம் கொடுப்பா. நீ வேற ஏற்கனவே பெரிய வீட்டு கூலியா கொடுத்துட்டா, இதுக்கு மேலேயுமா? இப்பவே இவ்ளோ பெரிய வீட்ல ஆளே இல்லாம ரொம்ப போர் அடிக்குது. இதுவே போதுமா ப்ளீஸ்? வேற எந்த கூலியும் எனக்கு வேண்டாம். இந்த வீடு இருக்கிற ஆணவத்துல தானே நீ இவ்ளோ ஆட்டம் ஆடுற. இந்த வீட்ல உன்னால இருக்க முடியாம நீயே கதறி அடிச்சுட்டு வெளியில வர அளவுக்கு கடவுளே உன்னை நடுத்தெருல நிக்க வைப்பாரு பாரு. குழந்தைங்கள கடவுள் சாட்சியா வச்சு சொல்றேன், இந்த வீட்டை விட்டு நீ அலறி அடிச்சுட்டு ஓடி வரதான் போற. அத நானும் இந்த ஊர் மக்களும் பார்க்கதான் போறோம். பாக்கலாம். சும்மா பகல் கனவு கண்டுகிட்டு வீணா டைம் வேஸ்ட் பண்ணாத. வா, முதல்ல எனக்கு வழி விடு, நான் போகணும். என்ன மாமா, ரொம்ப வருத்தமா எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. வெண்ணிலாவை பார்க்கும்போது அவங்க வேற நீ வேறன்னு பார்க்க தோணல. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. என்ன மாமா சொல்றீங்க? எப்பவுமே நமக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தா கடவுளை தேடி போய் கும்பிடுவோம். அந்த கஷ்டம் முடிஞ்ச உடனே அவ்வளவுதான், சாமியை கும்பிடணுங்கிறதே மறந்துடுவோம். அதுக்கப்புறம் எப்ப நமக்கு திரும்ப கஷ்டம் வருதோ அப்பதான் கடவுளையே நினைக்க ஆரம்பிப்போம். ஆனா நீயும் வெண்ணிலாவும் எப்பவும் எல்லா சூழ்நிலையிலயும் மனசார சாமி கும்பிடுறீங்க. அப்படி இருந்தும் உங்களை மாதிரி ஆளுங்களை தான் கடவுள் எப்பவும் சோதிச்சுக்கிட்டே இருக்காரு. சோதனை வருதுங்கிறதுக்காக மனசுடைஞ்சு போயிட்டா அது எப்படி மாமா நல்லதா இருக்கும்? கஷ்டத்திலயும் நம்ம நேர்மையா இருக்கோமான்னு கடவுள் நம்மள சோதிச்சு பாக்குறாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். கடவுள் நம்மள எவ்வளவு சோதிச்சாலும் கடைசியில கைவிட மாட்டார்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லாதான் இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல மாமா. தீயில உருகி வந்தாதான் அது தங்கம், பட்டை தீட்டினாதான் அது வைரம், கல்லுல உளியால வச்சு செதுக்குனாதான் அது சிலை. கடவுளுக்கே தன்னை உருவாக்கிக்க அவ்வளோ வழிகளை தாங்கிக்க வேண்டியிருக்கு. நம்மள வெறும் மனுஷங்க தானே, தாங்கிதான் ஆகணும். என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு வர பிரச்சனைகளுக்கு கடவுளை குறை சொல்றதை விட்டுட்டு
அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சு பார்க்கணும். பிரச்சனையில இருந்து பாடம் கத்துக்கிறவன் தான் மனுஷன். ஒரு தப்பு பண்ணிட்டா அதை நினைச்சு திருந்தி அடுத்த தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு தான் கடவுள் நம்மள சோதிப்பாரு. அதை அப்படி எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை கொண்டு போனாதான் நம்மளால தொடர்ந்து வாழ முடியும். அப்போ இதுக்கெல்லாம் விடிவு காலம் இருக்குங்கிறியா? இருக்கு மாமா, கண்டிப்பா விடிவு காலம் இருக்கு. கடவுளை மனசார நம்புறவங்கள கடவுள் கைவிட மாட்டாரு. நம்ம கிட்ட உண்மைங்கிற ஒரு சக்தி இருந்தா போதும், பஞ்சபூதங்களும் நமக்கு துணையா இருந்து கண்டிப்பா வழிகாட்டும். வெண்ணிலா கும்பிட்ட சாமி அவளை கண்டிப்பா கைவிடாது. அதான் இப்ப கைவிட்டுருச்ச. ஏதோ அவங்க பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி இப்ப அவங்களை பிடிச்சு லாக்கப்ல போட்டிருக்காங்க. இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்ப யார் வந்து அவங்களை காப்பாத்த போறாங்க? இப்ப நீ என்ன சொல்ல வர? கடவுள் ஒரு அவதாரம் எடுத்து அவங்களை காப்பாத்த வருவாங்கன்னு சொல்றியா? கடவுள் கஷ்டப்படுறவங்களை காப்பாத்த கடவுள் ரூபத்துலதான் வரணும்னு இல்லையே. புழுவாவோ பறவையாவோ கல்லாவோ மரமாவோ எப்படி வேணாலும் வரலாம். எல்லாமே கடவுளோட வேற வேற ரூபங்கள் தானே. அப்ப நீ என்ன சொல்ல வரனா, இந்த கேஸ்ல இருந்து கடவுள் அருளால வெண்ணிலா எப்படியாவது மீண்டு வந்துருவாங்கன்னு சொல்ற? அப்போ இதுக்கெல்லாம் விடிவு காலம் இருக்குங்கிறியா? இருக்கு மாமா, கண்டிப்பா விடிவு காலம் இருக்கு. கடவுளை மனசார நம்புறவங்கள கடவுள் கைவிட மாட்டாரு. நம்ம கிட்ட உண்மைங்கிற ஒரு சக்தி இருந்தா போதும், பஞ்சபூதங்களும் நமக்கு துணையா இருந்து கண்டிப்பா வழிகாட்டும். வெண்ணிலா கும்பிட்ட சாமி அவளை கண்டிப்பா கைவிடாது. அதான் இப்ப கைவிட்டுருச்ச. ஏதோ அவங்க பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி இப்ப அவங்களை பிடிச்சு லாக்கப்ல போட்டிருக்காங்க. இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்ப யார் வந்து அவங்களை காப்பாத்த போறாங்க? இப்ப நீ என்ன சொல்ல வர? கடவுள் ஒரு அவதாரம் எடுத்து அவங்களை காப்பாத்த வருவாங்கன்னு சொல்றியா? கடவுள் கஷ்டப்படுறவங்களை காப்பாத்த கடவுள் ரூபத்துலதான் வரணும்னு இல்லையே. புழுவாவோ பறவையாவோ கல்லாவோ மரமாவோ எப்படி வேணாலும் வரலாம். எல்லாமே கடவுளோட வேற வேற ரூபங்கள் தானே. அப்ப நீ என்ன சொல்ல வரனா, இந்த கேஸ்ல இருந்து கடவுள் அருளால வெண்ணிலா எப்படியாவது மீண்டு வந்துருவாங்கன்னு சொல்ற? ஆமா மாமா, எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. கடவுள் நிச்சயமா வந்து வெண்ணிலாவை காப்பாத்துவாரு. இப்படி ஒரு சந்தேக கேஸ்ல கொண்டு வந்து என்ன உள்ள தள்ளிட்டாங்கம்மா. நான் என்ன பண்றது? இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமே பிறக்காதா? காலு ஓயாத வலியா இருக்குமா. இப்பதான் வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஐயோ முத்தண்ணா, அண்ணா, ஐயோ ஐயோ முத்தரசண்ணா, நம்ம யாருக்குமே எந்த துரோகம் பண்ணல அண்ணி. அண்ணனை போய் இப்படி பண்ணிட்டாங்களே அண்ணி. ஐயோ அமைதியாரு அண்ணி, அண்ணே அண்ணி, இதை நீங்க எப்படி தாக்க போறீங்கள? இது நிச்சயமா என் முத்து மாமா கிடையாது. இது வேற யாரோ. இந்த துணிய போட்டா முத்து மாமா ஆயிடுவாங்களா? ஏன் முத்து மாமாவை எனக்கு தெரியாது. நான் ஏமாறணும் துடிக்கணுங்கிறதுக்காகவே முத்து மாமா போட்டிருந்த ட்ரெஸ்ஸ போட்டு என்னை ஏமாத்திருக்காங்க. முத்து மாமா, நீ எங்க இருக்க? எப்படி இருக்க? உன்னை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலையே.